A question was asked, what is the biggest regret in your life was? 35 ஆண்டுகள் காவல்துறையிலே பணிபுரிந்து மரியாதையோடு காவல்துறையிலிருந்து பணி நிறைவு பெற்ற பிறகு, மரியாதையோடு சொல்றேன் தெரியுமா, ரிட்டையர்ட் ஆகும்போது டிஜிபிக்கு தான் வந்து, அப்போ நம்முடைய லட்சிய வேட்கை என்பது உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் எந்த பரீட்சையாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். அது குரூப் 4 இருந்தாலும், குரூப் 2 இருந்தாலும், குரூப் 1 இருந்தாலும், ஐஏஎஸ் இருந்தாலும், ஐபிஎஸ் இருந்தாலும். இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, பெரிய எண்ணம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுது. இந்த படிப்பினுடைய அவசியத்தை தெரிஞ்சால் தான் படிக்க முடியுது. அன்னன்னைக்கு நம்ம வந்து நிச்சயமாக ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு தான் எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க. ஆனால் நிறைய பேரால் ஜெயிக்க முடியாமலே போகிறதுக்கு என்ன காரணங்கிறத படித்தவர்களாகவே பார்க்கின்றேன். ஒரு இன்டலெக்சுவல் க்ரௌடுகிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன் நான். அதனால் நான் இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன், திரும்ப தமிழ்லையும் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், அறிவார்ந்த இளைஞர்களிடம் பேசி கொண்டிருக்கின்றேன். புத்தகத்தினுடைய பெயர் டை எம்டி. டை எம்டி. எழுதியவருடைய பெயர் டாட் ஹென்றி. யார் வேணாலும் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பார்க்கலாம். அதில் அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற மக்களை பார்த்து, வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது? கேள்வி. ஒருத்தன் எந்திரிச்சு சொல்கிறான், அமெரிக்காவில் நியூயார்க்கில் மேன்ஹாட்டன், ரெட்டை கோபுரம் அங்கே தான் இருக்குது, ட்வின் டவர்ஸ். உலக பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கிற இடம் இது. கல்ச்சுரலி, கமர்ஷியலி, ஃபைனான்ஷியலி பிக்கஸ்ட் பிளேஸ், பெரிய கோடீஸ்வர இடம். அது தாண்டா உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆத்தர் டாட் ஹென்றி சொல்கிறாரு, நோ. ஒரு பொண்ணு எந்திரிச்சு, ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ், ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள தங்கத்தில் எடுக்கக்கூடிய, வெட்டி எடுக்கக்கூடிய தங்க சுரங்கம், உலகத்தில் உள்ள தங்கத்தில் 20% ஒரே தங்க சுரங்கத்தில் கிடைக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதுதான் விலை மதிக்க முடியாத இடம். அதையும் நோன்னு சொல்லிடுறான். இன்னொருத்த எந்திரிச்சு சொல்கிறான், யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். என்னது? குவைத்திலிருந்து சவுதி அரேபியா வரைக்கும் ஓமன் வழியாக தோன்ற இடத்துல எல்லாம் பெட்ரோல் கிடைக்குது. உலகத்தில் விலை மதிக்க முடியாத இடம் அது தாண்டாங்க. அதையும் இல்லைன்னுறான். பின்ன எது தாண்டா நீ சொல்கிறான்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் த கிரேவ் யார்டு. சுடுகாடுங்கிறான். என்னடா சுடுகாட்டை சொல்கிறான் இவன் அப்படின்னா, பதில் சொல்கிறான் அவன். இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் இதோ எரிகிறதே, பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடிக்கணும்னு நினச்சான், கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க, கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாரு, கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டார். இப்போ நான் எஸ்பி ஆகணும்னு நினச்சேன், எஸ்பி ஆகிட்டேன். பேச்சாளர் ஆகணும்னு நினச்சேன், நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் ஆகணும்னு நினச்சேன், பேச்சாளர் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இதெல்லாம் நினச்சதெல்லாம் செஞ்சிடறோம். இதை மாதிரி இதை விட திறமையை, இதை விட அறிவை வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கிற நிறைய பேர் செய்யணும்னு நினச்சி செய்யாமலே செத்து போனவன்லாம் சுடுகாட்டில் இருக்காண்டா. இதை விட அற்புதமான எண்ணங்கள், அறிவு, திறமை எல்லாம் தூங்கிட்டு இருக்கான் சுடுகாட்டில். அதனால உலகத்திலே விலை மதிக்க முடியாத இடம் சுடுகாடுடாங்க. அப்போ கடைசியாக சொல்கிறதா முக்கியம். டோன்ட் கோ டு யுவர் கிரேவ் வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைடு யூ, சூஸ் டு டை எம்டிங்கிறான். சுடுகாட்டுக்கு நீ என்ன சாதிக்கணும்னு இந்த உலகத்துக்கு வந்தியோ அதை சாதிக்காமல் செத்து சுடுகாட்டுக்கு போயிடாதரா. தயவு செய்து இங்கேயே செஞ்சுட்டு செத்து போடாங்கிறான். எப்படி அற்புதமான வார்த்தை பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன். ஐ லுக்டு இன் டு தி மிரர் எவ்ரி டே மார்னிங் அண்ட் ஆஸ்க்டு மை செல்ஃப், இஃப் ஐ die today, whether would I do what I am about to do today? நான் இன்னைக்கு இறந்து போகிறதா இருந்தால் இன்றைக்கு நான் என்ன செய்வனோ அதை தான் செய்வேனா அல்லது வேற எதையாவது செய்வேனான்னு கண்ணாடியை பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் கேட்குறேன். ஏன்? sometimes remembering if I will be dead soon is the most powerful tool which I have ever encountered to make big choices in my life. நம்ம சீக்கிரமே செத்து போனோம்னா
என்னெல்லாம் செய்ய முடியாமல் முக்கியமான விஷயம் போயிடுமோ அதெல்லாம் இப்போவே நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் வலிமையை கொடுக்கின்றன. இறந்து போகிறோம்னு நினைக்கிறதெல்லாம் துக்கங்கிறதெல்லாம் அமங்கலம், அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு யாரும் நினைக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான். அப்போ யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான். உலகாண்ட மன்னவரும் மற்றெல்லாரும் உயிரிறங்கும் போதில் இதை கொண்டு சென்றார். நிலமென்றால் 6 அடி தான், அதற்கு மேலே நெருப்பிலிட்டால் சாம்பல் அன்றி மீதம் ஏதோன்ட்டான். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதினாலே உயிரை மீண்டும் தருவானான்னு போயிட்டான். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்றுன்னு கண்ணதாசன் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அப்போது போகிறதுக்குள்ளே நம்ம நினச்சதை செஞ்சுட்டு போகணுன்னு அந்த எண்ணம் கொடுக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? How much work did you do today will make you proud of tomorrow. இன்னைக்கு நீ செய்கிற வேலை நாளைக்கு இந்த சமுதாயத்தில் உனக்கு மரியாதையை உண்டாக்கி கொடுக்குமா? கொடுக்காது. நல்ல வேலையை செய்கிறியா இல்லையா? Did you make progress on what matters most to you? இன்றைக்கு நீ செய்கிற வேலை உனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அதிக தேவை எதுவோ அதில் நேரத்தை செலவு பண்ணுறியா இல்லையா? ஒவ்வொரு நாளும். ஏன்? கிரேட்னஸ் எமர்ஜஸ் when you consistently choose to do the right thing even when it is uncomfortable. இப்போது முந்தா நாள் மத்தியானம் புறப்பட்டு ஊட்டி கலெக்டருடைய அழைப்பின் பேரில் ஊட்டி புத்தக திருவிழாவில் பேசிட்டு நைட்டு 2 மணிக்கு இறங்கினேன். முந்தா நேற்று 4 மணிக்கு புறப்பட்டு 2 மணி நேரம் தூங்கிட்டு மகரிஷி வித்யா மந்திர் மாங்காட்டில் நேற்று பேசுகிறேன். அங்கே முடியறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. ட்ராவலே 6 மணி நேரம். நேற்று நைட்டு புறப்பட்டு அங்கேருந்து நைட்டு 11:30 மணிக்கு உங்கள் ஊருக்கு காஞ்சிபுரத்துக்கு காலையில் எந்திரிச்சு பார்க்க மற்ற மீட்டிங்கு வர்றவங்கள பார்த்துட்டு, காமராஜ் முத்துக்குமார் வந்தவங்கள பார்த்துட்டு, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு படிச்சுட்டு இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன்? 70 வயதில் நான் இந்த வேலையை இப்படி செய்யும்போது 25 வயசில் 35 வயசில் 45 வயசில் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்படி வேலை பார்க்கணும், எப்படி உழைக்கணுங்கிறத உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். சிந்தித்து பாருங்கள். Did you make progress on what matters most to you? ஏன் வேலை என்ன? ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சந்தித்து அவர்களுக்கு உரை நிகழ்த்தி இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டுகின்ற வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றேன். எது உனக்கு முக்கியமோ அதை செய். நம்ம என்ன செய்கிறோன்னா, we have stopped unleashing our best work each day. தினம் நம்மகிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவது, திறமையை அதிகப்படுத்தி கொள்வதை நாம் நிறுத்திவிட்டோம். அதுதான் உண்மை. இப்போ நான் பேசுகிறேன், ஒரு பெரிய தன்னம்பிக்கை உரையாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் கேட்குறத பார்த்தா அது மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் வாட் எவர் மே பி தி பாசிட்டிவ் திங்கிங் இன் த வேர்ல்டு வில் நாட் அமௌண்ட் டு எனி திங் அன்லெஸ் வித்தவுட் டெசிசிவ் ஆக்ஷன். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 1% இன்ஸ்பிரேஷன், 99% பெர்ஸ்பிரேஷன். பெர்ஸ்பிரேஷன்னா வேர்வை. பேசுறது 1% இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் உழைக்கிறீங்க பாருங்கள், 99%. அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வியர்வையின் வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கங்க. எவனுமே உழைக்காமல் வெற்றி பெற்றதாக இந்த உலகத்தில் சரித்திரம் இல்லை. இதை தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். அப்போது எவ்வளவு உழைக்கணும், எவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்துக்கங்க. இப்போ நான் உங்களை பார்க்குறேன். ஐ see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. என்ன அர்த்தம்? நான் இங்கிருந்து மேடையில் நின்று கொண்டு மேலே அமர்ந்திருப்பவர்களையும் கீழே அமர்ந்திருப்பவர்களையும் பார்த்து உரை நிகழ்த்துகிறேன். உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருப்பதை நான் பார்க்கிறேன். அது என்ன என்று எனக்கு தெரியாது. அது என்ன திறமை என்று உங்களுக்குத்தான் தெரியும். நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலும் ஒரு திறமை உண்டு.
அந்த திறமையை நீ கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே வெற்றி என்ற படியிலே முதல் படியிலே கால் எடுத்து வைக்கின்றாய். இது சத்தியம். சரி, கண்டுபிடிச்சிட்டா போதுமா? எப்படி ஜெயிக்கணும் அதுக்கும் சொல்றேன். டேக் அப் an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. ன்னு போயிட்டான். என்ன அர்த்தம்? குரூப் 4 எழுத போகிறேன் சார், குரூப் 2 எழுத போகிறேன் சார், அல்ல குரூப் 1 எழுத போகிறேன் சார், இல்லை சிவில் சர்வீஸ் எழுத போகிறேன் சார். அந்த எண்ணத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையையும் தினம் தினம் நீ அதிலே செலவு செய்தால் nothing in the universe can stop the idea whose time has come. உலகத்தில் எந்த சக்தியாலும் நீ வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது. இது சத்தியம். நம்ம அப்படி செய்கிறோமா? செய்யலே. செய்கிறோம் பூரா ஜெயிச்சுட்டு தான் இருக்கான். ஒரு 3 வருஷம், ஒரு 2 வருஷம் எந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியோ அதை தவிர வேற சிந்தனையே இல்லாமல், சிந்தனை சிதறல் இல்லாமல் நீங்கள் படித்து திரும்ப திரும்ப பரீட்சை எழுதினீர்களே ஆனால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ 2 மாதத்தில் நடந்தது. ஜெய்ப்பூரில் நீட் ஜேஇ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆகணுங்கிறவன் நீட்டு படிக்கிறான், ஐஐடியில் என்ஐடியில் போய் சேரணுங்கிறவன் ஜேஇ மெயின் எழுதி பாஸ் பண்ணி ஜேஇ அட்வான்ஸ் எழுதுகிறான். சுருக்கமாக சொல்கிறேன். இதில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்தவங்க எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு என்னையும் ஒரு தலைமைச் செயலாளரையும் ஜெய்ப்பூருக்கு அழைச்சிருந்தாங்க, ரிட்டையர்டான சீஃப் செக்ரட்டரி. நண்பர்களே, அங்கு சென்றவுடன் போய் பார்க்குறேன். வரிசையாக உட்காந்துருக்கான் எல்லாரும். எல்லாம் யார்? ஐஐடியில் இடம் வாங்கிட்டு உட்காந்துருக்கான். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கே அவன் தண்ணி குடிக்கிறான், இவெல்லாம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்திருக்கான். உங்கள் ஊரில் விழுப்புரத்துலேருந்து செலெக்ஷன் ஆன பிரபஞ்சன் உட்பட. அப்போ அந்த நீட்டில் 720க்கு 711 மார்க் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 720க்கு 720 வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணத்தோடு இந்த பதிவு. உன் பேர் என்னம்மான்னு கேட்டேன். கல்பனா குமாரின்னு சொன்னிச்சு. நான் கேட்டேன், உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். இந்த இருக்காங்க பாருங்கள் சார். காக்கி சட்டை போட்டிருந்தார். ஆட்டோ டிரைவர் சார்னார். ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய ஒரு பெண் இந்தியாவிலே நீட் தேர்விலே தமிழகத்தில் அல்ல இந்தியாவிலே முதல் மதிப்பெண் பெற முடிகிறது. யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்து ஆசிரியருடைய பையன் பிரணவ் கோயல்னு ஒருத்தன், காலேஜ் ப்ரொஃபஸர் அப்பா, அம்மா பேங்க்ல வேலை பார்க்குறாங்க, கார்த்திகே குப்தான்னு ஒருத்தன். 360 மார்க்குக்கு ஜேஇ அட்வான்ஸில் 200 மார்க் வாங்கினா மெட்ராஸ் ஐஐடி கிடைக்கும், 210 மார்க் வாங்கினா பாம்பே ஐஐடி கிடைச்சிரும். ஏன் ஐஐடின்னு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம படிச்சுட்டு 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறோம் பாருங்கள். அவன் படிச்சுட்டு ஒரே மாதத்தில் 21 வயசில் 10 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போவான். உங்களை மாதிரி 100 பங்கு இல்லை, 1000 பங்கு, 10 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலைக்கு போவான். அவனும் மனுஷன்தான். அவனும் நீங்கள் படித்த படிப்பு தான் படிக்கிறான். எனக்கு ஆச்சரியம், என்னடா எப்பட்றா பாஸ் பண்ண, எப்பட்றா 720 மார்க் வாங்கினா? 360க்கு 348 மார்க் வாங்கியிருக்கான் ஜேஇ அட்வான்ஸில். எங்கடா படிக்க போகிற? சார், ஒரு பொண்ணு ஸ்துதி கந்த்வாலான்னு மேத்ஸ் சயின்ஸு 2 பயாலஜி சேர்ந்த குரூப்பை எடுத்துகிட்டு என்னை எய்ம்ஸில் கூப்பிட்றாங்க சார், போகிறதான்னு முடிவு பண்ணலை. ஐஐடியில் கூப்பிட்றாங்க, போகிறதான்னு முடிவு பண்ணலை. நான் எம்ஐடி போகலாமான்னு. எம்ஐடினா எங்கேம்மா இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது. அப்போ நம்ம பிள்ளைகளினுடைய தரம் எங்கே இருக்குது? அவங்களோட நீங்கள் போட்டி போடுறீங்க. அப்படி போட்டி போட்டுட்டு வெளியில் வந்துட்டீங்க. இப்போ இங்கே உள்ள இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டி போட்டு நம்ம ஜெயிக்க முடியலன்னா தப்பு நம்மகிட்ட தானே. யோசித்து பாருங்கள். சரி, எங்கே தவறுறோம்? எந்த இடத்துல நீங்கள் தவறுறீங்க? ஆங்கிலத்தில் சொல்லுவான், ஸ்ப்ரிங் ஹேஸ் பாஸ்ட், சம்மர் ஹேஸ் கான் அண்ட் தி வின்டர் இஸ் ஹியர், பட் தி சாங் ஐ மீன் டு சிங் ரிமைன் அன்சங். I have spent my days stringing and unstringing my weapon. இன்ஸ்ட்ருமெண்ட்டுமா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில், இங்கிலீஷில் கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு தமிழில் சொல்கிறேன். These words were about a man whose heart is filled with full of regret over the life half lived. The time to start building your legacy is today, not 10 years from today when you have more time.
reflect on what you want to create in this world, more importantly, and what you want to wish to leave this world when you are no longer here. Greatness comes from beginning something which does not end with you. என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன் கேளுங்க. இது வந்து ரவீந்திரநாத் தாகூரினுடைய ஒரு கவிதை வரி. வசந்த காலம் போய்விட்டது, கோடை காலம் கடந்து விட்டது, குளிர்காலமும் வந்து விட்டது. நான் பாட நினைத்த பாட்டை பாடாமலேயே சாகப் போகின்றேன். அரைகுறை வாழ்க்கை வாழ்ந்து தான் செய்ய நினைத்ததை செய்யாமலேயே சாகப் போகிறோமே என்று கடைசி காலத்திலே கதறிய ஒரு மனிதனுடைய பதிவு. அவன் என்ன சொல்கிறான், நீ வாழும்போதே உனக்கு எது முக்கியம்னு நீ நினைக்கிறியோ அதில் நேரத்தை செலவு பண்ணிட்டேன்னா சாகும்போது நிம்மதியாக சாகுறடா. அப்புறம் செய்யலான்னு தள்ளி போட்டு, இப்போ நம்ம தள்ளி போடுறோம்ல, பரிச்சை இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு, 4 மாதம் இருக்குன்னு, 3 மாதம் இருக்குது, அப்புறம் படிக்கலான்னு தள்ளி போட்டுட்டு செய்யாமலேயே சாக போகிறாங்க. யோசித்து பாருங்கள் எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் என்று. அப்போது நம்ம இதெல்லாம் செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம், அடிப்படை காரணம் எதுவாக இருக்கு? நாளைக்கு செய்யலான்னு போகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஐ வாண்ட் டு பி தரோலி யூஸ்ட் அப் பிஃபோர் ஐ டை. The harder I work, the more I live. I want to enjoy my life. More importantly, the life is not a brief candle to me. It is a sort of a splendid torch. I want to make it burn as brightly as possible before handing it on to the future generation. என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கைங்கிறது எனக்கு ஒரு சின்ன கேண்டில் இல்லைடா, மெழுகுவர்த்தி இல்லை, ஒளி பொருந்திய ஒரு விளக்கு. எவ்வளவுக்கு எவ்வளோ என்னால் அந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நான் எதை அடைய நினைக்கிறேனோ அதை அடையிறதுக்காக தொடர்ந்து உழைச்சிட்டு என்னுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு செத்து போக விரும்புகிறேன். சொல்கிறது யாரு? ஜார்ஜ் பெர்னாட்ஸா சொல்கிறான். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? when you were born you cried, others rejoiced. live your life in such a way when you die you rejoice while the rest of the world cries. நினச்சி பாருங்க, ஹூ வில் கிரை வென் யூ டைங்கிற புத்தகத்தில் ராபின் சர்மா எழுதுகிற எழுத்து இது ஆக்சுவலாக ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டிங்ஸு. பிறக்கும் போது நம்ம அழுதுகிட்டே பிறக்கிறோமா? நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இறக்கும் போது நம்ம சந்தோஷமாக இறக்கணுமா, ஊரே உலகமே அழுவணுமா. அப்துல் கலாம் அவர்கள் செய்ததை போல செய்டாங்கிறான். பேசிகிட்டு இருக்கும்போதே செத்து போயிட்டார். அவர் யார்கிட்டயாவது சொன்னாரா எனக்காக போர்டு வச்சு கண்ணீர் அஞ்சலின்னு போடுங்கன்னு? உலகமே அழுததை ஏன்? ஒரு மனிதன் கடைசி வரை தான் செய்ய நினைத்ததை செய்து கொண்டே இருந்து. ஒரு தடவை சென்ட் ஜோசப் காலேஜுக்கு அவர் அழைச்சிட்டு போனோம், நானும் கலெக்டரும். என் கூட வந்தார். காரில் 2 பேர், கலெக்டரு, நான், அவர் 3 பேரும் போகிறோம். நான் கேட்டேன் அவர்கிட்ட, எப்படி சார் ராமநாதபுரத்திலிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு அப்படி திரும்பி பார்த்துட்டு, எஸ்பி சார் அப்படி தான் பேசுவார், எஸ்பி சார் உழைப்பு 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 ஒன்றை தவிர வேறு மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை, உழைப்பு ஒன்று தான் காரணம். இப்போ நம்ம எந்த மாதிரி உழைக்கிறோங்கிறத உங்கள் முடிவுக்கே விட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு சொல்கிறேனே, அதை முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணங்கிறத தயவு செய்து இதை சொல்லுங்கள் சார்னு முத்துக்குமார் சொன்னார். அவர் உங்கள்கிட்ட மாட்டி விட்டுறேன், அதனால இதை சொல்கிறேன். இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? 3 பேர் இந்த மாதிரி ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு ஆல் இண்டியா லெவலில் வந்தான்னு கேட்டு சொன்னேன் இல்லையா? அவனை கூப்பிட்டு நான் கேட்டேன் மேடைக்கு வரும்போது, எப்பட்றா உன்னால் அகில இந்திய அளவில் ஃபஸ்ட் மார்க் வாங்க முடிச்சு? ஒரே வார்த்தை சொன்னாங்க, 10th 11th 12th 3 வருஷம் சோஷியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுக்கல சார், செல்ஃபோனை தொடவே இல்லை சார். உங்களுக்கு இங்கே பரீட்சை அடிக்கடி வைக்கிறாங்கன்னு கஷ்டமாக இருக்குல்ல, ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவன் சொன்னான், ஒரு வருஷத்தில் 111 பரீட்சை எழுதியிருக்கேன் சார். 111 பரீட்சை. எப்பட்றா 2 நாளைக்கு ஒரு தடவை பரீட்சை வச்சு உயிரை எடுத்துருவானுங்க சார் அப்படிங்கிறான். இந்த பரீட்சை எழுதி எழுதி ஒருத்தன் ஜேஇ மெயின் பாஸ் பண்ணிவிட்டு என்ஐடி திருச்சியில் சேர்ந்துருக்கான். இன்னொருத்தன் ஜேஇ அட்வான்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு சென்னை ஐஐடியில் சேர்ந்துருக்கான். அது ஐஐடி, இது என்ஐடி. ஏன்னா ஐஐடிக்கு என்ஐடிக்கு என்னடா வித்தியாசம்? 2 பேரும் இப்படி மார்க் வாங்கியிருக்கிய, நீ ஏன் ஐஐடியில் போகல, நீ ஏன்? அவன் சொல்கிறான், இவனை காமிச்சு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஒரு கஷ்டமான ப்ராப்ளத்தை 60 செகண்ட்ஸில் ப்ரூவ் பண்ணுவான் சார், கிளியர் பண்ணுவான். நான் 30 செகண்ட்ஸில் பண்ணிவிடுவேன் சார், அதனால நான் ஐஐடி, இவன் என்ஐடி சார். சரிடா, பரீட்சை 100 பரீட்சை எழுதுகிற, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படித்தேன் சாருங்க.
7 மணி நேரம் எப்போ ஒரு மனுஷனால் படிக்க முடியும் சார்? காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிடுவோம் சார், 5 மணிக்கு படிக்க ஆரம்பிப்பேன் சார், காலையில் படிக்கிறது நல்லா இருக்கும் சார், அப்படியே சொல்கிறான் அவன் எல்லாருக்கும் முன்னாடி மேடையில். 5 to 8 படிப்பேன் சார், 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடுவான் சார். கிளாஸில் உட்காந்து இதை தவிர வேறு சிந்தனையே இருக்காது சார், செல்லும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு முதல்ல சொல்லிட்டான்ல. அடுத்த நாள் பரீட்சை சார், ஃபுல்லாக கவனிப்பேன் சார். 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவானுங்க சார். போய் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு 5 மணிக்கு உட்காருவோம் சார். 10 மணி வரைக்கும் படுப்பேன் சார். 5, 3, 8 மணி நேரம் சார். நடுப்புற ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கும் சார். 7 மணி நேரம் நிச்சயமாக படிப்பேன் சார். இப்போ நீங்களாம் படிக்கிறீங்களா? அது மாதிரி யோசித்து பாருங்கள். நம்ம படிக்க மாட்டோம், ஆனால் ஜெயிக்கணும். எப்படிங்க முடியும்? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தகுதியுள்ளவை மட்டுமே வாழ முடியும். இப்போ எங்கே தோக்குறோம், ஏன் தோக்குறோம்னு தெரியுதா? செல்ஃபோன் தான் காரணம். சரி, செல்ஃபோன் என்பது ஒரு வரம், அது ஒழுங்காக உபயோகப்படுத்தினால். செல்ஃபோன் என்பது ஒரு சாபம், அதை முறை தவறி உபயோகப்படுத்தினால். செல்ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னால், ஆப்பிள் proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and changes everything. My magical product reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. தமிழில் சொல்லணும்னா, நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்குவோம். சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும், நேரம் ஆயிடுச்சு. அருமை மாணவர்களே, மாணவிகளே, இவ்வளவு கவனமாக கேட்கின்ற காரணத்தினால் இதனை பதிவு செய்கின்றேன். இந்த செல்ஃபோன் இருக்க, அவன் என்ன சொல்கிறான், ஒரு கையகல செல்ஃபோன் உலகத்தை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்து விட்டதாக நாம் நினைக்கின்றோம். யார்? ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறான், செத்துட்டான். அவன் சொல்கிறான், சொல்லிட்டு செத்து போகிறான். அது உண்மைதான்டா. ஆனால் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் புரட்டி போட்டு விட்டது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. அதில் நீ ஜாக்கிரதையாக இருறான்னு சொல்லிட்டு செத்து போயிடும். என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்? இப்போ நீங்கள் செல்ஃபோனை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நான் பேசினதுலேருந்து ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய நன்மைக்காக பேசுகிறேன். முத்துக்குமார் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, செல்ஃபோனை எடுத்து பேசணும்னு நினச்சா, இங்கே உட்கார்ந்துருக்கிற மாணவர்கள் மாணவிகள் அத்துணை பேரும் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பேசணும்னு நினச்சோன்னே எடுக்காத. ஸ்டாப், திங்க். எதுக்கு இப்போ நம்ம செல்ஃபோன் எடுக்கணும்? அம்மாட்ட பேசணும், எடு. திங்க் பண்ணிவிட்டு எடு. நேராக அம்மா நம்பரை போய் போட்டு பேசிட்டு வச்சிரு. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? செல்ஃபோனை எடுப்போம், நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம், வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம், யூடியூப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மாட்ட பேசலான்னு நினைப்போம். அப்புறம் ஃபேஸ்புக்குள்ளே போவோம், அப்புறம் ஓடிடிக்குள்ளே போவோம். 3 மணி நேரம் ஆயிருக்கும் அம்மாட்ட பேசுகிறத தவிர பாக்கி எல்லாம் செஞ்சுருப்பேன். உண்டா இல்லையா? இப்போ எங்கே தவறுகிறோம்? நாம் செய்ய வேண்டியது என்னவோ அதை செய்யாமல், செய்ய வேண்டாதது என்னவோ அதை செய்கின்றீர்கள். ஸ்டாப், திங்க் அண்ட் டச். நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள என்னவெல்லாம் செய்வீர்களோ, இந்த செல்போன் என்ற நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள தயவு செய்து நீங்கள் அத்துணையும் செய்தே ஆக வேண்டும். 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்து கொண்டு நீங்கள் செய்கின்ற அத்துணையையும் செல்போன் திரைக்கு பின்னால் இந்த உலகமே பார்க்க முடியும். வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சேன், டெலிட் ஃபார் ஆல் கொடுத்துட்டேன். ஒருத்தரை என்ன ஒன்றும் பண்ண முடியாது. பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி. அமேசான் நிறுவனத்தினுடைய CEO பேர் ஜெஃப் பிசோஸ். வாட்ஸ்அப்பில் பேசினாங்க, அதை ஹேக் பண்ணிட்டான். 8000 கோடிக்கு அதிபதியே அவன், பெரிய நிறுவனத்தினுடைய ஓனர், அமேசான் நிறுவனத்தினுடைய ஓனர். அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடல் திருட்டு போயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் நீ அனுப்பிச்சத தப்பாக அனுப்பிச்சதெல்லாம் எடுக்க முடியுமா? முடியாது. இங்கே உட்காந்துருக்கிற யாராவது ஒருத்தர் செல்ஃபோனை என்கிட்ட ஒரு 15 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா, 10 நிமிஷம் கூட போதும். தவறு செய்திருந்தால் அத்துணை வண்டவாளத்தையும் தண்டவாளத்தில் ஏற்றி காண்பிக்க என்னால் முடியும். நேராக சொல்கிறேன். அப்போது எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆப்டவுனுக்கு அஷ்டமத்தில் சனி. ஒரு தடவை ராத்திரி 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் தீவிரவாதிகள் பாகிஸ்தான்லேருந்து வாட்ஸ்அப்பில் தகவல் பரிமாறிக்கிறாங்க. நான் டெப்டி கமிஷனராக இருக்கும்போது ஒரு டவரை வாட்ச் பண்ணி, 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும் அதில் வர்ற டவர் வாட்ச் பண்ணுறதுனா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக எலிமினேட் பண்ணி 3 நாள் உட்காந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். பெரிய தீவிரவாதியை பிடிக்க போகிறோன்ட்டு யூனிஃபார்மோட, கமாண்டோ பீசிஸோட
லொக்கேஷனை கண்டுபிடிச்சி போனால் லேடிஸ் ஹாஸ்டலில் போய் நிற்கிது. சரி என்னதான் பார்த்துருவோன்னு உள்ளே போனால் 3 நாளாக 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் ஒரு பொண்ணு முக்காடு போட்டுட்டு உள்ளே பேசிக்கிட்டே இருக்கு. முக்காடை திறந்து இப்படி என்ன யூனிஃபார்மோட பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இப்போ நம்மளும் அதுதானே பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த செல்ஃபோன் ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டு விடுகிறது. 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு 27 பேர் சேர்ந்து பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். நிறைய பெரியவங்களும் உட்காந்துருக்கீங்க, தெரிஞ்சுங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அத்துணை பெண்களினுடைய அசிங்கங்களும் அரங்கேறுகிறது. போலீஸ் ஆஃபீஸர்ஸுங்க இருக்காங்க, தெரிஞ்சுக்கணும் போய் மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு. 16 வயசு 17 வயசுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் பாய்ஸ் லாக்கர் ரூம் பேர். அத்துணை தவறுகளும் அரங்கேறும் போது ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆகிடுச்சு. காவல்துறை விழித்து கொண்டது. எங்கே? டெல்லி காவல்துறை. இந்தியாவில், உலகத்து நாட்டில் இல்லை, இந்தியாவுக்குள்ள. ராத்திரியோட ராத்திரியாக பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் அரங்கேறிவிடக்கூடாது என்பதற்காக அத்துணை பேரையும் அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் காவல் நிலையத்திற்கு. காலையில் 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை தட்டுகிறார்கள். என் பொண்ணு ஃபோட்டோ பேப்பரில் வந்துடக்கூடாது, என் பையன் பேர் வந்துடக்கூடாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலை கிடைக்காது, சர்டிஃபிகேட் கிடைக்காது, கல்யாணம் ஆகாது. கதறுகிறார்கள், பதறுகிறார்கள். இதுவா உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார்கள்? சிந்தியுங்கள். இந்த இடத்திலே படித்து முடித்துவிட்டு நீங்கள் வேலை தேடி வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, அல்லது வேலையை பெற்றுவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே, இதற்கு அடிப்படை காரணம் யார்? என்றைக்காவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? காரணம் யார் தெரியுமா? உங்களுடைய மதிப்பெண்களோ, உங்களுடைய திறமையோ, அனுபவமோ, அது எல்லாம் 2ஆம் பட்சம். முதல் காரணம் யார்? தன்னுடைய பிள்ளைகள் தன்னை விட உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், தனக்கு கிடைக்காத வாழ்க்கை தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளை அடைய வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு வரப்பிலும் வயலிலும், மழையிலும் பனியிலும், குளிரிலும் வெயிலிலும் முதுகலும் பொடிய பாடுபடுகின்ற ஒரு அப்பாவையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற ஒரு அம்மாவையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்திலே, இந்த அரங்கத்திலே வந்து நீ அமர்ந்திருக்கின்றாய். அந்த தாயிடம் நீ வீட்டிற்கு சென்ற பிறகு கேட்டுப்பார், உனக்கு என்னம்மா வேணும்? பையன்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு என்னடா வேணும்? நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டானா, அதுவும் அரசு வேலைக்கு போயிட்டானா நிம்மதியாக சாவண்டா. பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, ஒரு வேலைக்கு போயிட்டானா ஒரு நல்ல மாப்பிள்ளைகிட்ட உன்னை கையை பிடிச்சி கொடுத்துட்டு நான் செத்து போவேன், நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துவார். நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? ரொம்ப கவனமாக கேட்குறீங்க, ஆழ்ந்து கேட்குறீங்க, அதனால இதை சொல்கிறேன். உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். நீ போய் செல்போனை நோண்டிட்டு இருந்தன்னா, அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். போன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களினுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் நாம்? தயவு செய்து சிந்தியுங்கள், இளைஞர்களே சிந்தியுங்கள். 7 மணி நேரம் படிச்சுட்டு ஐஐடிக்கு போகிறவன் எங்க? 7 மணி நேரம் செல்ஃபோனில் உட்காந்துட்டு தெருவில் ரோட்டில் அலையிறவன் வேலைக்காக எங்க? ஏன் நம்மகிட்ட என்ன இல்லை? நம்ம அம்மா அப்பா படுற கஷ்டம் என்ன? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்துன்னார் வள்ளுவர். ஒரு பிறவியில் நீ படிச்சுட்டேன்னா 7 பிறவிக்கு உதவுண்டா. ஒரு பிறவியில் வேலைக்கு போயிட்டேன்னா 7 பிறவிக்கு உதவுண்டா. எங்கள் தாத்தாவோட அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்து தான் போட தெரியும். 5வது மட்டுமே படித்தவங்க. நான் ஒரு கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட். என்னுடைய பிள்ளைகளை டாக்டர் ஆக்கினேன். எல்லாரும் என்ன தவிர என் வீட்டில் எல்லாரும் டாக்டர், பிஜி முடித்தவங்க. என்னுடைய பேர பிள்ளைகள் பிட்ஸ் பிலானிலையும் என்ஐடிலையும் இருக்கும். 6 தலைமுறை ஆகுது ஒழுங்காக உழைச்சி வாழ்க்கையில் என்ன சம்பாதிச்சு நிம்மதியாக அமைதியாக நம்ம வாழணும்னா. இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டியதை இப்போ செய்யலைன்னா
உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பெற்றோர்களுடைய கனவு மட்டும் வீணாவதில்லை, உங்களுடைய மூதாதையர்களினுடைய கனவுகளையும் உழைப்பையும் தியாகத்தையும் வீணாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். எல்லா நலனும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடென்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடென்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழுந்துட்டு போயிட்டான். வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வசதி இருக்குன்னு புள்ள படிக்காமல் இருந்து ஒரு வேலைக்கு போகாமல் இருந்தால் அந்த தலைமுறை நின்னபடி விழுந்துருமா. ஏழை பிள்ளையா இருந்து படித்து வேலைக்கு போயிட்டோன்னா ஆலமரத்தை போல விழுது விட்டு வளருமா. எப்படி இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. இந்த செல்ஃபோனில் இவ்வளவு மோசம் நடக்கிறதுக்கு காரணம், இந்த செல்ஃபோன் எப்படி வடிவமைக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சமாவது அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. எப்படி வடிவமைக்கப்படுகிறது தெரியுமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் டைனோஸ்டிக்கல் மேகசின் ஒன்று அமெரிக்காலேருந்து வருது. 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த மேகசின் வரும். அதில் அவன் சொல்கிறான், இந்திய இளைஞர்கள், இந்திய பெரியவர்கள் ஒரு நாளைக்கு பெரியவர்கள் 150 முறையும் இளைஞர்கள் 300 முறையும் செல்ஃபோனை எடுத்து நோண்டுறாங்க, நோட்டிஃபிகேஷனை பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 300 முறை சராசரியா, இதை விட கூடவும் இருக்கலாம் குறைச்சிருக்கலாம். இளைஞர்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் செல்ஃபோனிலே தொலைக்கிறார்கள். ஒருத்தன் 6 மணி நேரம் 7 மணி நேரம் படிக்கிறான், ஒருத்தன் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தொலைக்கிறான். எவன் வாழ்க்கையில் முன்னேறுவான், எவன் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான் யோசித்து. சரி, இது மாதிரி நடக்கிறது செல்ஃபோன் உங்களை உபயோகப்படுத்துதா அல்லது செல்ஃபோனை நீங்கள் உபயோகப்படுத்துறீங்களா யோசித்து பாருங்கள். இந்த செல்ஃபோனுங்கிறதுங்க, அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யு மகாபாரதம் படிச்சிருக்கீங்களான்னு தெரில, தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது சக்கர வியூகத்தை எப்படி உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறதுங்கிறத கற்றுக்குவான். எப்படி வெளியில் வர்றதுங்கிறதுக்குள்ளே பிறந்துருவான், வெளியில் வர தெரிய முடியாமல் செத்துருவான். இந்த செல்ஃபோன் திரை இருக்க சக்கர வியூகம் மாதிரி தொட்டிங்கன்னா உலகமே திறக்கும், உள்ளே போயிடலாம், திரும்ப வெளியில் வர முடியாது, மாட்டிக்குவீங்க. அதுதான் இன்று இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் நடப்பது. இந்த செல்போன் மிகப்பெரிய புத்திசாலிகளால் வடிவமைக்கப்படுகிறது. கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி இதை வடிவமைக்கிறார்கள். மார்க் ஜூக்கம்பெர்க் என்ற ஃபேஸ்புக்கினுடைய சிஇஓ, எல்லாம் படித்த இளைஞர்கள், நல்ல கவனமாக கேட்குறீங்க, பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறீங்க. செனட்டில், அமெரிக்க செனட்டில் கூப்பிட்டு கேட்குறான், எப்பரா பில்லியன் கணக்கில் டாலர் கொட்டுது அப்படின்னு. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் அவன். இங்கே உட்காந்துருக்கீங்கல்ல, இவன் பூரா நேரத்தை என்னிட்ட தானே சார் செலவு பண்ணுறான். செல்ஃபோனுடைய வருமானமே ஊடகங்களில் அதில் வர்ற விளம்பரங்கள் தான். நீ நியூஸ் கூட பாரு, செல்ஃபோனில் விளம்பரத்தை பார்க்காம ஏதாவது ஒரு பாட்டை கேட்க முடியும், ஒரு செய்தியை கேட்க முடியுமா யோசித்து பாரு. ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள்ளல்ல உன்னுடைய வாழ்க்கை. விளம்பரத்தை பார்ப்பதற்காகவா நீ இருக்கிறா? நீ விளம்பரத்தை பார்த்தா அவனுக்கு காசு. ஏன் புத்திசாலிகளை வச்சு கோடிக்கணக்காக அதில் கொட்டி செலவு பண்ணுறான் தெரியுமா? உங்களுடைய உளவியலை அவன் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றான். உங்களை விட உங்களுக்கு என்னன்னா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம். உப்பு சப்பு இல்லாதுன்னு சொல்லுவாங்களா கிராமத்தில். செரீனா வில்லியம்ஸ்ட போய் கேட்டாங்க, நீ ஜெயிச்சதுக்கு காரணம் என்னென்னு. மற்றவர்கள் என் மீது நம்பிக்கை வைப்பார்கள் என்று நான் நினைத்திருந்தேனே, ஆனால் நான் ஜெயிச்சிருவேன்னு அவங்க நம்பணும்னு நான் நினச்சேன்னா தோற்று போயிருப்பேன். ஏன்னா அவன் மேலேயே நம்பருக்கு நம்பிக்கை இல்லை, நான் என் மேலே நம்பிக்கை வச்சேன், அதனால தான் ஜெயித்தேன். அப்போது இந்த செல்ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் செல்ஃபோனை உருவாக்குபவர்கள், அப்ளிகேஷன்ஸை உருவாக்குபவர்கள் தங்களிடமே தக்க வைத்துக் கொள்வதன் மூலமாக அவர்களுடைய வீட்டிலே, அவர்களுடைய காட்டிலே பண மழை பொழிய வேண்டும் என்பதற்காக அது வடிவமைக்கப்படுகிறது. நீ பாரு, நியூஸ் பாரு, பார்த்துட்டு இருக்கும்போதே நியூஸ் முடியும். அடுத்து மிக முக்கியமான செய்தி, அதுவரை எங்களோட இணைந்திருங்கள் அப்படிமா. ஓ, மிக முக்கியமான செய்தி, ஏதோ ஓசோனில் ஓட்ட விழுந்துருச்சு போல் இருக்கு, சொல்ல போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு நடிகரும் காதலிச்சு அது ஒன்றா சேர்ந்தானா பிரிஞ்சானான்னு சொல்லுவோம். இது உனக்கு அவசியமான செய்தியா? நினச்சி பாருங்க, எப்படி நம்முடைய நேரத்தையும் கவனத்தையும். அந்த மேகசின் சொன்னோன்னே அதில் அவன் சொல்கிறான், இந்தியர்கள் இளைஞர்களிலே 50% பேர் செல்ஃபோன் அடிக்டாகவே ஆகிட்டாண்டாங்கிறான். அவன் மனநல மருத்துவர்கிட்ட போகணுங்கிறான். அப்படின்னா நம்ம எவ்வளவு மோசமான நிலையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறீர்கள்.
நீங்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்காமல் இருப்பதற்கு மூல காரணம், இங்கு அமர்ந்திருக்கின்றவர்களை நேரடியாக சொல்லுகின்றேன், நீங்கள் ஒரு நிமிடமானாலும் 7 மணி நேரமானாலும் யாரெல்லாம் செல்போனிலே நேரத்தை செலவு செய்கிறீர்களோ, செல்போனிலே நேரத்தை செலவு செய்வதை தவிர்த்து அதை உங்களுடைய படிப்பிலே புத்தகங்களின் பக்கம் திருப்பினீர்கள் என்றால், நாளைக்கு இங்கு இருக்கின்ற அத்துணை பேரும் இந்த மேடையில் ஏறி உங்களுடைய வேலைக்குரிய உத்தரவை பெற முடியும் என்பது சத்தியம்.